Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம இன்னைக்கு எம்எஸ் எக்ஸல்ல ஃபார்மேட் செல்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸல்ல செல் சொல்லியிருக்கோம்ல, இந்த செல்லுக்குள்ள இருக்க டேட்டாவை என்னென்ன ஃபார்மேட்ல எல்லாம் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், கரன்சி, அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மெனுல நம்பர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபார்மேட் செல்ஸ் நம்பருக்கு கீழே ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், டேட்டு, டைமு, பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக், டெக்ஸ்ட், ஸ்பெஷல் அண்ட் கஸ்டம், ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி எக்ஸல்ல ஒரு செல்ல வந்து அந்தந்த ஃபார்மேட்ல நம்ம மாத்துறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால பர்சன்டேஜ்னு போட்டுப்போம். ஸோ அவங்களுக்கு எவ்வளவு வந்து இன்கம் கொடுக்கணும், அட்வான்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்றதெல்லாம் இதுல பேமெண்ட் அப்படின்ற ஒரு இதுல போட்டுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த மோட்ல கொடுக்குறோம் அப்படின்றதுல கரன்சி அப்படின்றதுனால மோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துப்போம். எந்த டேட்ல கொடுக்குறோன்றத டேட்டை போட்டுக்குவோம், எந்த டைம்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத இங்க போட்டுக்குவோம். ஸோ இவ்வளவு டேட்டாவை வந்து நம்ம இதுல வந்து இப்போ ஃபில் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேருக்கு மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்றது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்ல நம்ம நம்பர் 1 போட்டுப்போம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா 1 2 3ன்னு போடுறது பதிலாக இந்த 1 கிளிக் பண்ணி கீழே டிராக் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளஸ் வருது பாருங்க, இதை கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா ஒரு 5 ரோஸ்க்கு வந்து இழுங்க. இழுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே 1 1 1 சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வராம உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் 1 2 3ன்னு சொல்லிட்டு 5 வரைக்கும் வரணும் அப்படின்னா கீழே ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க, ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் இதுக்கு பேரு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில் சீரியஸ், சீரிஸ்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் ஃபில் சீரிஸ். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே மாறிடும் பாருங்க, 1ல இருந்து 5 வரைக்கும் மாறிடும். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நேம், நேம் வந்து போட்டுங்க. ஒரு 5 பேர் வந்து நம்ம போட்டுக்குவோம். 5 பேர் நம்ம போட்டாச்சு. நம்ம நேம் ஃபில் பண்ணிருக்கோம். இந்த நேம் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து இங்க வந்துடும். சம்டைம்ஸ் நம்ம எதுவுமே கொடுக்கலாம், இந்த இடத்துல ஜென்ரல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க. இந்த ஜென்ரல்ல வந்து டைம் வரும், டேட் வரும், பர்சன்டேஜ் வரும். ஸோ இது எல்லாமே இந்த ஜென்ரலுக்குள்ள வந்துடும். ஸோ டைம், டேட்டு, நம்பர்ஸ், லெட்டர்ஸ் இது எல்லாமே ஜென்ரலுக்குள்ள வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது டெக்ஸ்ட்ல இருக்கு. அடுத்த டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா இங்க வந்து டேட் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த நம்பர் ஃபார்மேட்ல போயிட்டு டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல டேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்க இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிட்டு தான் ஃபில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஃபில் பண்ணிட்டு நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த மோட்ல வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க இதை கிளிக் பண்றீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வரும். அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வரும். ப்ரிவியூவை பார்த்துட்டு நீங்க இதுல ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா நான் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கணும் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 1995 பாத்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ண டேட்டோட ஃபார்மேட்ல இது வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம். ஸோ பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா டேட்டா வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நம்ம செலக்ட் பண்ண டேட் ஃபார்மேட்ல தான் இது வருது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபார்மேட்ல இருக்கும். ஆனா ரியலா என்ன ஃபார்மேட்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, 1 மார்ச் 2022 சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்ல தான் இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். ஃபார்முலா பார்ல பாருங்க,
இது இந்த ஃபார்மேட்ல வந்திருக்கு. நம்ம செலக்ட் பண்ண ஃபார்மேட்ல இங்க வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இது உங்களுக்கு திரும்பி இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற ஃபார்மேட்ல வேணும்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்க இதுல நிறைய ஃபார்மேட் இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்க அதுல கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணதும் இங்க வந்து ப்ரிவியூ வரும். 2, 3, 90, 95 வருது. இந்த பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகணும் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிப்போம். பண்ணிட்டு ஓகே கொடுப்போம். ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு டேட்டுக்குள்ள போயிட்டு இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இது வந்து டேட் ஃபார்மேட்டு. ஸோ எந்தெந்த மாதிரிலாம் நம்ம ஃபில் பண்ணுமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே பண்ணணும். ஸோ இங்கே பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இந்த செல்லெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பர்சன்டேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே டெசிமல் பிளேசஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும். ஸோ வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பேசஸ்ல பார்த்தோம்னா நமக்கு பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பாயிண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம போடுவோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வெறும் 75 மட்டும் டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ பாருங்க 75.00%. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 75 அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் கிளிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு டைம் வந்து இதில் வந்து ரொம்ப சேவ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 80%. 80 நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கனாலே அது வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் எடுத்துக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 90, 95 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர்ஸை மட்டும் கொடுத்து என்டர் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ உள்ள பேமெண்ட் கொடுக்கணும், எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, சப்போஸ் அவங்க நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து எந்த ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் வரும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்போ வருண் அப்படின்றவர் வந்து ஒரு 2000 நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸோ அவருக்கு வந்து 2000 போட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த ரேட் வந்துடும். பார்த்தீங்கன்னா 2000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இவருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை, அவர் வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ்டாகவே மொத்தத்தையும் வாங்கிட்டார் அப்படின்னா நமக்கு 0 போட்டு என்ட்ரி கொடுத்தா இந்த இடத்துல ஐஃபோன் மார்க் வரும். ஸோ அக்கௌண்டிங் அப்படின்ற ஃபார்மேட் நம்ம கொடுத்தோம்னா 0 அப்படின்றது இங்கே ஷோ ஆகுது, ஐஃபோன் ஷோ ஆகிடும். ஸோ நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வரதுக்காக அந்த அக்கௌண்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலா அப்படின்றவர்கிட்ட நம்ம வாங்க வேண்டியது, நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் வாங்கியிருக்காரு, அவர் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஒரு 500 வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா -500 நீங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது -500 எடுத்துக்கும். ஸோ கரன்சி -500. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்க வந்து கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது அதில் நம்ம போட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதில் வந்து அக்கௌண்டிங் ஃபார்மேட்ல இதை எடுத்துக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த அக்கௌண்டிங் ஃபார்மேட்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இவ்வளவும் பார்த்தீங்கன்னா ஒரே சீரியல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்கௌண்டிங் அப்படின்றதுனால இந்த கரன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஸோ அமௌண்ட்டுக்கும் அந்த கரன்சி சிம்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட். இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சியை வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான் இருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கரன்சி கொடுங்க. கரன்சி கொடுத்துட்டு இந்த இடத்துல சிம்பிள் இருக்கு பாருங்க, இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு நம்ம இந்தியாவோட சிம்பிளை நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து சேம் அதே 2000 கொடுத்தீங்கன்னா பாருங்க அமௌண்டோட சேர்த்து வந்துடும். இங்கே 0 கொடுத்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல அக்கௌண்டிங்ல நம்ம 0 கொடுக்கும்போது என்ன வந்துச்சு, ஐஃபோன் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம 0 கொடுக்கும்போது அதாவது கரன்சிக்குள்ள வந்து நம்ம 0 கொடுக்கும்போது 0வோட வேல்யூ அந்த 0ன்றது நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல -500 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ -500 பார்த்தீங்கன்னா கரன்சி சிம்பிளுக்கு முன்னாடி 500 இந்த மைனஸ் வந்துருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரன்சிக்கான சிம்பிள். ஸோ வந்து அந்த வேல்யூவோட சேர்த்து வரும். இப்போ 2000ஓட சேர்த்து தான் இந்த சிம்பிள் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அக்கௌண்டிங் ஃபார்மேட் அப்படின்றதுனால அக்கௌண்டிங் ஃபார்மேட்ல அந்த செல்ல பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கரன்சியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அமௌண்ட்டோட சேர்ந்து வந்திருக்கும், அதான் கரன்சி. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம
5th மார்ச் வந்து கொடுக்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபார்மேட்ல நீங்க கொடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்க 5th மார்ச் அதாவது 5ஆம் தேதி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம போட்டுக்கணும். கொடுத்தோம்னா இந்த ஃபார்மேட்ல இது வந்துடும். ஸோ வந்ததும் இதை ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி இழுக்கும் போது ஒவ்வொரு டேட்டும் வந்து மாறிட்டே இருக்கும். 6th டேட், 7th டேட், 8th டேட், 9th டேட் சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா இந்த ஃபார்மேட்ல நம்ம கொடுத்ததுனால இது வந்து அந்த சீரீஸ்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. நமக்கு சீரீஸ் வேணாம், ஃபில் மட்டும் கொடுப்போம் அப்படின்னா இந்த பாக்ஸ் அதாவது ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி செல்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே 5th டேட்ல நம்ம கொடுக்குற மாதிரி காட்டும். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து எந்த டைம்ல கொடுக்குறோம். ஸோ டைம் வந்து எப்படி நம்ம இதில் ஃபில் பண்ணுறது அப்படின்னா, அதே மாதிரி நம்ம அந்த 5 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டைம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணும் டைம் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி 3 டிஜிட்ல உள்ள ஃபார்மேட்டும் வேணுமா, இல்லை 2 டிஜிட்ல உள்ள ஃபார்மேட்டும் ப்ளஸ் வந்து அந்த லெட்டரோட வேணுமா அப்படின்றத நீங்க வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இவருக்கு எப்போ எந்த டயத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில வந்து 11:30 கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க காலையில 11:30க்கு இது வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ 11:30 அப்படின்றத எடுத்துக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ 12 AM அதாவது இந்த இடத்துல AM வந்து நம்ம PM மாத்திக்கலாம். ஸோ 12 PMக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து டைமையும் இதை ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். டைம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம டைம் கொடுத்தோம்னா வந்து நமக்கு டைம் ஃபில் ஆகிடும். ஸோ இதை மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 1 PM அப்படின்னு சொல்லி போடணும்னா வெறுமனே 1 PM அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க. 1 ஸ்பேஸ் PMனு போட்டு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 PM அப்படின்றத எடுத்துக்கும். ஸோ இவருக்கு வந்து ஒரு 4 PM கொடுக்குறோம் அப்படின்னா 4 ஸ்பேஸ் PM கொடுத்தீங்கன்னா அந்த 4 PM அந்த டேட் அந்த டைமு அப்புறம் மினிட்ஸ் அப்புறம் செகண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபுல் ஆகிடும். ஃபுல் ஆனதுக்கப்புறம் இவருக்கு வந்து இவருக்கும் 4 மணிக்கு கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமை வந்து எடுத்துக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஃபார்மேட்டை பார்ப்போம். ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு 1/2, 3/8, 1/8 அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம போடுவோம். ஸோ அதோட ஃபார்மேட்டு அதை வந்து டெசிமல் பாயிண்ட்ல நம்ம ஃபில் பண்ணா அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ராக்ஷன்ல எடுத்துக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஃப்ராக்ஷன் எழுதியாச்சு. இந்த ஃப்ராக்ஷன் அப்படின்ற இடத்துக்கு கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ 0.125 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0.125 அப்படின்னு தான் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபார்மேட் செல்ஸ்குள்ள போயிட்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா 1/8 அதாவது 1/8ன்றது 0.125 அப்படின்றத கால்குலேஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு 4-5 செல்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க 0.50 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1/2 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 0.750 கொடுத்தீங்கன்னா 3/4 அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு டெசிமல் பாயிண்ட்ல வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்ல கொடுத்தோம்னா அதை ஃப்ராக்ஷனா வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ வந்து 1/8ல வந்து 1.25 இருக்கும், 0.125 இருக்கும். அடுத்து 1/2 பார்த்தா 0.5 இருக்கும். ஸோ இது கால்குலேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கொடுத்த இன்புட் வந்து இங்க ஷோவா இருக்கும். ஆனா ஷோ பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ல ஷோ ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஃபார்மேட். இந்த சயின்டிபிக் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து இப்போ வந்து மற்றவங்களுக்கு தெரிய வேணாம், நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ வந்து இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு விதமான சயின்டிபிக் ஃபார்மேட்ல வந்து அதை ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ சயின்டிபிக் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். சயின்டிபிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஸோ இந்த சயின்டிபிக்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 25 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து 45 கொடுக்குறீங்க. அடுத்து 70 கொடுக்குறீங்க. ஸோ இது 3 கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க நம்பர் ஃபார்மேட் அதுக்குள்ள போயிட்டு கடைசியா இருக்க சயின்டிபிக் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம இங்க 25 கொடுத்தோம். பாத்தீங்கன்னா இங்க ஃபார்முலா பார்ல 25 நமக்கு தெரியும், என்ன வேல்யூன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ வந்து ஷோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2.50 E+01. ஸோ இது வந்து சயின்டிபிக் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்து ஷோ பண்ணும்.
ஸோ நம்ம டேட்டாவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு மட்டும் இதோட அடையாளம் தெரியும், மற்றவங்களுக்கு இது தெரியாது. ஸோ நமக்கு இது கொஞ்சம் இது வந்து செக்யூர்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த சயின்டிஃபிக் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அப்படின்னு இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா 25. நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ணது 25, அடுத்து 45 டைப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க 45 இருக்கு, ஆனால் சயின்டிஃபிக் 4.50. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு சரி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த டேட்டாவை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 70 அப்படின்றது 7.00E+01 அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் ஃபார்மேட்ல வந்து இது ஷோ ஆகுது. இப்போ கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன், கிராம்ஸ்னு வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இது மூணுத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த இடத்துல நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 3 டெசிமல் கொடுக்குறேன். ஸோ இந்த டெசிமல் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா 2.500 கிராம்ஸ். அதாவது கிராம்ஸ்ன்னு சொல்லும்போது 3 டெசிமல் பாயிண்ட் வரும். நம்ம வந்து அங்கே செலக்ட் பண்ணதுனால 3 டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. இங்கே 7.25 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7.250 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி 7 கிலோ 250 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 50 கேஜிஸ், அதாவது கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 000 வந்துடும். அதாவது டெசிமல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்பர்ஸில். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் இன்வாய்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்காக ஸ்பெஷல் எல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இங்கே நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இன்வாய்ஸ் நம்பர் 1, அதாவது INV001 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அது ஸ்பெஷலுக்குள்ள போயிடும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 காலத்தை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா INV ஸ்பேஸ் 001 கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்லில் இருக்க ஃபார்மேட்டை வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்கோம், நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம்னா அது வந்து ஜென்ரல்லையும் வரும், ஸ்பெஷல்லையும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் காட்டாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றதுனால இந்த இடத்துல எரர் காட்டாது. சப்போஸ் இங்கே வந்து நம்ம வேற ஃபார்மேட்ல கொடுத்து லெட்டர் அண்ட் நம்பர் கொடுத்துருந்தோம்னா எரர் அப்படின்ற ஒரு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே கிடக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ன்றது நமக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பெஷல் கேரக்டர்லாம் பார்த்துட்டோம், எப்படின்றத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம். இந்த கஸ்டம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேட்டாவை எந்தெந்த ஃபார்மேட்லாம் நம்ம வச்சுக்க முடியும், இதில் இருக்க ஃபார்மேட்ல எந்த ஃபார்மேட்ல வேணாலும் நம்ம வந்து டேட்டாவை வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபார்மேட் வேணும், இப்படிப்பட்ட இதில் வியூ ஆகணும், ஸோ அந்த பர்சன்டேஜில் வந்து இப்படி வியூ ஆகணும், ஸோ டாலர்ஸ் வந்துன்னா இப்படி வியூ ஆகணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃபார்மேட்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த கஸ்டம் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் கஸ்டமில் போய் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபார்மேட் செல்ஸு. நம்ம எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். எப்படி நம்பர்ஸ் போடுறது, டெக்ஸ்ட் எப்படி, டேட் எப்படி ஃபில் பண்ணுறது, பர்சன்டேஜ் எப்படி போடுறது, அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் எப்படி நம்பர்ஸ் ஃபில் பண்ணுறது, அடுத்து கரன்சி ஃபார்மேட்டில் எப்படி அமௌண்ட் ஃபில் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் எப்படி போடுறது, எந்தெந்த ஃபார்மேட்லாம் போட முடியும், டைமோட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படி வந்து இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில் எப்படி நம்பர்ஸை ஃபில் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது டெசிமலோட அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.